இப்போ மீளவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிகவும் அதிர்ச்சியையும் பக்தியையும் சொந்த இடங்களை விட்டு வேறு இடங்களுக்கு போயிட்டு நம்ம ஐரோப்பிய நாடுகளுக்கும் இங்கு யாழ்ப்பாணம் வவனியா கிளிநொச்சி அந்த இடமே வெறிச்சோடி போய் ஆலடியா நின்று அனைவருக்குமே வணக்கம். ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய பகுதியில் நிற்கிறேன். வங்கேண்டா வேலனை பகுதியில் நிற்கிறேன். இலங்கையை பொறுத்தவரையில் இந்த யுத்த காலத்துக்கு முன்னர் மக்கள் செறிந்து வாழ்ந்த பகுதிகள், அதன் பின்னர் அந்த யுத்தத்துக்கு பின்னர் இடம்பெயர்வுகள் அப்படிப்பட்ட பல்வேறுபட்ட விஷயங்களால் வந்து மக்கள் சொந்த இடங்களை விட்டு வேறு இடங்களுக்கு போயிட்டணும். அதன் பின்னர் மீளவும் அவர்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு வந்து காலதாமதமானது, இல்லாட்டி இன்னும் சிலர் வரையில் புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள், வேறு வேறு இடங்களில் தங்கி விட்டார்கள். அப்படியாக இந்த வேலனை பகுதி, வேலனை சரவணை பகுதியில் கூட பார்த்திங்கன்னா நிறைந்த இடங்கள் அப்படி தான் இருக்குது. குறிப்பாக இந்த ஆலயங்களை பொறுத்தவரையில் முன்னர் விழாக்கோளம் பூண்டு பெருமளவில் விழாக்கள் திருவிழாக்கள் எல்லாமே இடம்பெற்ற ஆலயங்கள், பின்னர் இந்த மக்கள் இல்லாத காரணத்தால் வந்து அந்த இடமே வெறிச்சோடி போய் இப்போ மீளவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே புதுப்பொழிவு பெற்று ஆலயங்கள் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலமாக இருக்குது. அப்படித்தான் இன்றைய நாளிலேயும் ஒரு ஆலயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். இப்படியாக நிறைந்த மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு ஆலயம் இன்றைய நாளில் மீளவும் அங்கே இடம்பெறக்கூடிய ஒரு திருவிழாக்கள் சம்பந்தமான காட்சியில் வந்து பார்க்க போகிறோம். வேலனையில் சரவண கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், மயிலப்புலம் திருப்பொலி கட்டுவன்வான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐயனார் ஆலயம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் நிறைந்த அடியவர்கள் இருந்து பெரும் பொங்கல் வழிபாடுகளாக கொண்டாடப்பட்ட ஒரு ஆலயத்தில் இன்றைய நாளில் எப்படி இருக்குது, எப்படி நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறுது, இன்றைக்கு மகோற்சவம், வருடாந்த மகோற்சவத்தில் 6ஆம் திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்கு. அந்த திருவிழா காட்சிகள் எப்படி இருக்குது என்றதான் இந்த காணொலி வாயில பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஆலயத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியாக இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வெளியில் கொஞ்சம் கூடிய புதிய தோற்றத்தில் காட்சி தரக்கூடிய ஆலயம். ஐயனார் அங்கே மேலே கஜ வாகனம், அவருடைய யானை வாகனத்தில் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. அருகில் விநாயக பெருமான், அதோட முருகப்பெருமான் அமைந்திருக்கக்கூடிய ஒரு எழில் கொஞ்சக்கூடிய இயற்கைகளில் கொஞ்சக்கூடிய இயற்கை சூழல். இந்த இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் வந்து ஒரு தனித்துவமான மகிமை இருக்கும். ஊரின் நடுவே இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை ஓரமாக அப்படியாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் வந்து ஒரு வித்தியாசமான உணர்வும் ஒரு பயத்தோடு சேர்ந்த பக்தியும் வந்திருக்கும். ஏனென்றால் அங்கு தெய்வங்கள் குடிகொள்வார்கள் என்று சொல்வார்கள் பொதுவாக. அப்படியாகத்தான் இங்கேயும் ஒரு இயற்கையோடு ஒன்றியதாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம்தான் இந்த ஐயனாரினுடைய ஆலயம் கூட. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிக அழகாக அருகில் 2 சாமரம் வீசக்கூடிய பெண்கள், மேலே வந்து பூரணை புஷ்கலை சமேதராக காட்சிதாரர், நடுவில் வந்து யானையின் மேலே அமர்ந்தவராக கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம். ஆலயத்திற்குள்ளே வந்து இப்போ கொடித்தம்ப பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கொடித்தம்ப பூஜை முடிந்து அங்கே சுத்துப்பள்ளி சுற்றி ஆலயத்தை சுற்றி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இதனைத் தொடர்ந்து நாங்கள் ஆலயத்திற்குள்ளே சென்று இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் தொடர்பாகவும் கேட்டறியலாம். இந்த ஆலயத்தில் இன்றைய நாள் இடம்பெறக்கூடிய இந்த 6ஆம் நாள் திருவிழா காட்சிகளை வந்து பார்க்கலாம். எப்படி சுவாமி எங்களுக்கு தரிசனம் தருகிறார், அவருடைய தீபாராதனை காட்சிகள், அந்த காட்சிகள் எல்லாமே தொடர்ந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயமாக இருக்குது. நிறைந்த அடியவர்களுடைய இஷ்ட தெய்வமாக போற்றி துதிக்கப்படக்கூடிய இந்த ஐயனார் வந்து இன்றைய நாளில் மகோற்சவத்தில் 6ஆம் திருவிழா காண்கிறார். நிறைந்தவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள். நான் முன்னர் சொன்ன மாதிரியே இங்கே வந்து இடம்பெற்ற அந்த யுத்த சூழல் காரணமாக இடம்பெயர்ந்து சென்றவர்கள் புலம்பெயர் தேசங்கள்லையும் நாட்டில் வேறு வேறு பாகங்கள்லையும் வந்திருக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்க்கலாம், கொடியேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. கொடிச்சீலையினுடைய அந்த காட்சி. அங்கே மூலவராக ஐயனார் பூரணை புஷ்கலை சமேதராக காட்சி தரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அப்படியாக நான் சொன்னது போலவே இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீண்ட ஆவலோடு இருப்பார்கள் இந்த காணொலிகளை பார்ப்பதற்கு. அல்லாவிட்டால் அவர்கள் இந்த திருவிழா காலங்களில் இங்கே வந்துடுவார்கள். அப்படியாக சிலர் இங்கே வந்திருக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக பார்க்க முடியாதவர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக காட்சிப்படுத்துவதற்காகத்தான் இந்த காணொலியும் வந்து பதிவு செய்யப்படுது. அங்கே நீங்கள் பார்க்கலாம், உபயோகாரர்கள் வரக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. வசந்த மண்டப பூஜை ஆரம்பமாவதற்கு முதல் சுவாமிக்குரிய அந்த படையல்கள் நைவேத்தியங்களை தாங்கிய வண்ணமாக உபயோகாரர்கள் அங்கே வரக்கூடிய விஷயத்தை பார்க்குறீங்க. தொடர்ந்து நாங்கள் வசந்த மண்டப பூஜை காட்சிகளை வந்து பார்க்கலாம். இன்றைய நாளில் ஐயனார் எப்படி காட்சி தரப்போகிறார், எப்படி எல்லாம் அவற்றை அழகு இருக்குது, எழிற்கோளம் எப்படி அமையுது என்றதை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
வசந்த மண்டப பூஜை வந்து ஆரம்பமாகி இடம்பெற்று கொண்டு பார்க்குறீங்க. அற்புதமான ஒரு காட்சி தந்து கொண்டிருக்கு. அங்கே ஐயனார் அருகில் 2 துணைவிமாரும் அருகில் இருக்க வெளியில் கொஞ்சக்கூடிய ஒரு காட்சி. அங்கே தங்க நகைகள் ஆபரணங்கள் எல்லாமே அணிந்து மிக அற்புதமாக காட்சி தரார். அப்படியாக அருகில் இங்கால விநாயகர் பெருமான் அவரும் வெளியில் கொஞ்சக்கூடிய தோற்றத்தில் இந்த நாளில் காட்சி தரக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறீங்க. அப்படியாக அங்கே வசந்த மண்டப பூஜைகள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் ஆலயத்தினுடைய உட்பகுதி எப்படி இருக்குது என்ற அந்த விஷயத்தை வந்து இப்போ நான் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு காட்டுறேன். புதுப்பொலிவு பெற்றிருக்கக்கூடிய ஆலயம் ஆரம்பத்தில் ஒரு சிறிய ஆலயமாக இருந்தது. ஒரு மரத்தில், ஒரு கிழுவ மரத்திலான இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் என்ற மாதிரியாக எல்லாம் வரலாறு சொல்லுது. அப்படியாக நாங்கள் இப்போ பார்க்கலாம் ஆலயத்தின் ஒரு தோற்ற பகுதியை நீங்கள் பார்க்குறீங்க. கொடியேற்றம் கண்டிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைய கொடியேற்றம் கண்டு தான் 6ஆம் திருவிழா. அப்படியாக அங்கே கொடித்தம்பத்திலே கொடிச்சீலை அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக இங்கே தெற்கு வாயில் பகுதியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கேயும் வந்து ஐயனாருடைய அருட்காட்சி இந்த இடத்துல பூரண புஷ்கலை சமேதராக இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. சிறப்பாக கருங்கல்லாலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலஸ்தான பகுதி கருங்கல்லில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பை கொண்ட ஆலயமாக இந்த ஆலயம் திகழுது. அப்படியாக இங்கால் நாங்கள் பார்க்கலாம் விநாயக பெருமான் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய அந்த தரிசனத்தையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆலயங்களில் வந்து ஒரு மிக சக்தி வாய்ந்த இடமாக வந்து நான் இந்த பகுதியை சொல்லுவேன், இந்த கருவறையினுடைய பின்பகுதி. ஏனென்றால் மூலாலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து நாங்கள் மிக அருகில் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதிர்வேலைகள், அந்த வைப்ரேஷன் வந்து இந்த இடத்துல கட்டாயம் இருக்கும். ஆனால் கட்டாயமாக வரும்பொழுது இந்த இடத்துல வந்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. ஏன்னா இறைவனை வந்து நாங்கள் மிக நெருக்கமாக நெருங்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கும். அப்படியாக இங்கால வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமானுடைய தரிசனம் இதில் நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக அழகாக புதுப்பொலிவோட ஒரு இந்த ஆலயம் வந்து உட்பகுதியை பார்க்கல மிக சுத்தமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக இங்கே சண்டேஸ்வரருடைய அந்த அவருக்குரிய சன்னிதானம் இந்த இடத்துல இருக்குது. அவரையும் தரிசனம் செய்து கொள்ளுங்க. அப்படியாக ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதே மாதிரியாக உள்ளுக்குள்ளே ஒரு கிணறு, சிறிய கிணறு ஒன்று இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு சிறிய ஆலயம்தான். பின்னர் அவருடைய அடியவர்கள், ஐயனாரனுடைய அடியவர்களுடைய அந்த நிதி பங்களிப்பால் வந்து வளர்ச்சி கண்டு இப்பொழுது ஒரு பெரிய விருட்சமாக இந்த தீவகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாக வந்து மாற்றம் பெற்று கொண்டு வரார். அப்படியாக இதில் வந்து நவக்கிரக தேவர்களுடைய அவர்களுக்குரிய சன்னிதானம் வந்து இந்த இடத்துல அமைய பெற்றிருக்குது. நவக்கிரகங்களுக்குரிய வழிபாடுகளையும் வந்து நீங்கள் இந்த ஆலயத்தில் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக அருகிலேயே வந்து தில்லைக்கூத்தன் நடராஜ பெருமான், சிவகாம சுந்தரி சமேதராக நடராஜ பெருமானுடைய அந்த காட்சியை வந்து நீங்கள் இதில் பார்க்குறீங்களா, அந்த தரிசனத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே
மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐயனாரனுடைய அந்த காட்சியை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன், தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இங்கே மூலஸ்தானத்தை பார்த்த வண்ணமாக யானை, அங்கே பலிபீடத்தோடு சேர்ந்ததாக யானை இருக்கும். மற்ற ஆலயங்கள் ஒரு ஆலயங்கள் ஒவ்வொன்று இருக்கும். இங்கே ஐயனாருடைய வாகனம் யானை என்றபடியாலே அங்கே யானை அவரை பார்த்த வண்ணமாக காட்சி தர்றதை பார்க்குறீங்களா. அப்படியாக அவர் அங்கே பூரணை புஷ்கலை சமேதராக அவருடைய இரு துணவியார் சமேதராக காட்சி தரக்கூடிய அந்த காட்சி. மிக அழகாக அங்கே வசந்த மண்டப தீபாராதனை காட்சிகள் எல்லாமே பக்திபூர்வமாக தரிசனம் செய்திருப்பீங்க நினைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து சுவாமி இப்பொழுது இங்கே விளம்பர இருக்குதார். ஆலயத்தின் உள்வீதி பகுதியை காலை வேளையிலே விளம்பருவார், மாலை வேளையிலே உள்வீதி வெளிவீதி இரண்டுமே விளம்பருவார். அப்படியாக இப்போ நாங்கள் சுவாமி விளம்பரக்கூடிய அந்த தரிசனத்தை பார்க்கலாம். தேவார புராணங்கள் பாடியதன் பின்னராக சுவாமியினுடைய அந்த விளம்பரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். சுவாமி எழுந்தருளி இப்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. உண்மையாகவே அடியவர்கள் இங்கே வரக்கூடிய மக்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் மிக பக்திபூர்வமாக இங்கே இடம்பெறக்கூடிய இந்த பூஜை வழிபாடுகள் பூஜைகள் எல்லாமே கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைந்தவர்கள் வர முடியாமல் இருக்கணும். காரணம் அவர்கள் இங்கே இல்லை, புலம்பெயர் தேசங்கள் இருக்கணும்.
அதே மாதிரியாக வேறு வேறு இடங்களில் இருக்கணும். தொழில் நிமித்தங்கள், கல்வி நிமித்தங்கள் அப்படியாக வேறு இடங்களில் பிறந்துபட்டு வாழக்கூடியவர்கள், இந்த ஊர் சார்ந்தவர்கள், அவர்களுக்கும் கவலையாகத்தான் இருக்கும். எங்கள் திருவிழா நடக்குது, நாங்கள் போயிடலாம் இருக்கேன். அங்கே நீங்கள் பார்க்கலாம், ஐயனாருடைய அழகிய திருக்கோலத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக அவர்களுக்கும் கவலையாகத்தான் இருக்கும். முடிந்த நேரங்களில் இந்த இடத்துக்கு ஓடி வந்துடுவார்கள். புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்தால் கட்டாயம் ஊரில் இருக்கக்கூடிய தங்களுடைய பரம்பரையாக இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்துக்குமே கட்டாயம் சென்றே செல்வார்கள். அப்படியாகத்தான் இந்த ஆலயம் கூட அப்படியாக நிறைந்த புலம்பெயர் தேசத்து உறவுகளை தன்னகத்தே கொண்ட ஐயனாராக தான் இங்கே இருந்து கொண்டு அவர்கள் எல்லாரையுமே அங்கே அனுப்பி வச்சுட்டு இப்பொழுது தான் மெதுவாக சிறப்புற்று செழிப்புற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கண்ணூடாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சுவாமி ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயம் நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாகவும் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி தொடர்பாகவும் கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். எல்லா மக்களுக்கும் வணக்கம். எங்கள் சரவணகிழக்கு கட்டுவான் மயிலப்புலம் திருப்பலி ஐயனார் ஆலயத்தில் 10 நாள் திருவிழாக்கள் மிகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 6ஆம் திருவிழா மிகவும் சிறப்பாக காலை. அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை பற்றி சென்ற காலங்களிலும் சரி பண்டை காலத்திலும் சரி எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் கிராமத்தில் இங்கு வாழ்ந்த மக்களுக்கும் எப்படி கோயில் உருவாயின என்பது தெரியும். அதாவது அன்று 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிளிவையிலே உருவாகி பின்பு அதை தொட்டு அவரை இங்கே இருத்துமாறு எம்பெருமான் என்னை இங்கு இருத்துங்கள் என்று நான் இங்கே அமரப்போகிறேன் என்று கூறினபடியால் அவரை இங்கு அமர்த்தி பெருவிழா செய்தார்கள். அது மட்டுமல்ல, அதை தொட்டு பெரிய விருட்சங்கொண்டு சிறு ஆலயத்தின் முன்பாக பெரு விருட்சமாக ஆலமரம் வளர்ந்து மக்களிடையே மிகவும் அதிர்ச்சியையும் பக்தியையும் கொடுத்து கொண்டிருந்தது. அன்று பூசை செய்து கொண்டிருந்த குருக்கள், கணபதி குருக்களின் குடும்பம் தெற்கு பக்கம் வீடமைத்திருந்தார்கள். அவர்கள் கோயிலை மிகவும் சிறப்பாக திருவிழாக்கள், ஒரு நேர பூசைகள், 12 மாத பூசைகள், திருவிழாக்கள், ஆடம்பர திருவிழாக்கள், அதாவது ஆடம்பர திருவிழா தான் அன்றைக்கு நடந்தது. மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டு சிறப்பாக வளர்ந்து வந்த இந்த ஆலயத்தை திருப்பணி செய்து எம்பெருமானுக்கு கோயிலை அமைக்க வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள். அதே இடத்திலே மக்களை எல்லாம் எம்பெருமான் காத்து வெளிநாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு போகச் செய்து அவர்கள் மூலம் படிப்படியாக கருங்கல் மூலம் இக்கட்டிடத்தை ஆரம்பித்து மெல்ல மெல்லமாக அமைதியாக ஒவ்வொரும் கொடுத்து ஒவ்வொரு திருப்பணியும் படிப்படியாக நடந்து இன்று பெரும் கோயிலாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களின் உதவிதான், அதாவது இங்கு வாழ்ந்த மக்களின் உதவிதான் இங்கு இக்கோவில் மிகவும் பிரபலிக்கமாகவும் மிகவும் சிறப்பாகவும் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களின் ஒத்துழைப்புத்தான் இக்கோயில் வளர்வதற்கு காரணம். மக்கள் மிகவும் பக்தி வாய்ந்தவர்கள். இங்கு அந்த காலத்திலே ஒரு பொங்கல் கோயிலாக நடந்தது. அதிலே இங்கிருந்த மக்கள் நேர்த்தி வச்சு பால் கொண்டு கொடுத்து கோழி, ஆடு, மாடு எல்லாம் நேர்த்தியாக வைத்து வரிசையாக நின்று பொங்கலை செய்து மிகவும் பக்திமயமாக
செய்வார்கள். சென்ற காலத்திலே ஐரோப்பிய நாடுகளுக்கும் இங்கு யாழ்ப்பாணம், வவனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், கொழும்பு என்ற இடங்களெல்லாம் இடம்பெயர்ந்து இருந்தாலும் இப்பொழுது காலயம் இன்றைய பெரும் விருட்சமாக இவ்வாலயம் இருக்கின்றது. இது மக்களுடைய அர்ப்பணிப்பும் பக்தியும். இன்று தேரோடு கூடிய நிலையிலே இக்கோயில் அமைந்து அழகு பொலிக்கின்றது, அழகுடன் பொலிக்கின்றார் ஆலடியான். இன்று திருவிழாவுக்கு எல்லோரும் வர வைத்து இவ்வாலயம் மிக சிறப்பாக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. மக்களே, உங்கள் உதவியால் இக்கோயில் பெரும் கோயிலாக அமைந்திருப்பது என்பது உங்கள் கையில்தான் இருந்தது. அதை நீங்கள் நிறைவாக பணியேற்றியிருக்கின்றீர்கள். ஆனபடியால் ஐயனார் ஆலடியான் திருப்பதி ஐயனார் உங்களை என்றும் கைவிட மாட்டார், உங்களுக்கு அருவாளித்து கொண்டே இருப்பார் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன். இன்று இந்த என்ன இது முடைய இப்போ யுத்த காலத்துக்கு முன்னர் இந்த இடத்துல நிறைய மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆம். இந்த கோயிலில் திருவிழாக்கள் எல்லாம் கோலாகலமாக நடந்திருக்கு. ஓம். அப்போ இருக்கிற எல்லாமே வந்து இப்போ மீள வருகுதா இல்லாட்டி? அதாவது அவர்கள் நாட்டுக்கு வர முடியாது, பிள்ளைகள் எல்லாம் அங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் இங்கு வருவது குறை. ஆனால் அவருடைய பணிதான், அவருடைய தொண்டுதான் இப்பொழுது இந்த கோயில் பெரு விருட்சமாக பெரு மண்டபமாக அமைந்திருக்கின்றது என்பதை தெரிவிக்கின்றேன். புலம்பெயர் தேசத்து, அதாவது இங்கே இருந்து போயிருக்கக்கூடிய ஐயனுடைய அடியவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பெரும் நிதி பங்களிப்பில் இந்த ஆலயம் வளர்ச்சி கண்டு சரி, அப்படித்தானே? இப்போ இன்றைக்கு கூட புலம்பெயர் தேசத்தில் நிறைந்தவர்கள் இந்த திருவிழாக்காக வருகை தந்திருக்கிறார்கள். நிறைய பேர் வர இருப்பதாக கேள்விப்பட்டேன். அப்படியாக மிகுந்த சந்தோஷம். பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆக்கள் இல்லை என்றாலும் ஒரு காலத்தில் நிறைந்த மக்கள் தீப்பகுதியிலேயே சொல்கிறார்கள், கோயிலை வந்து பார்த்துட்டு இது என்ன அமைப்பு, ஒரு நல்ல திறமான அமைப்புடன் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சில பேர் வந்து பார்த்த விளக்கமான ஆக்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள், சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். நீங்களும் வந்து பேட்டி எடுத்தமைக்கு எனது ஆலய நிர்வாக மூலம் மக்களின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அப்படியே ஆலயம் தொடர்பான, ஆலயத்தினுடைய வளர்ச்சி தொடர்பான, இந்த ஆலயத்திற்கு இந்த ஊர் சார்ந்த மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது என்பது தொடர்பான அந்த விவரங்களை வந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே சமயம் இந்த காட்சியிலையும் வந்து பார்த்துருப்பீங்கள். யாகசாலையில் தற்பொழுது சுவாமி நிற்கிறார். யாகசாலை பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு மீளவும் வந்து வசந்த மண்டபத்துக்கு செல்வார். அப்படியாக அந்த பூசை காட்சியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சுவாமியுடைய யாகசாலை தரிசனம். யாகசாலையிலே அங்கே தேவாரங்கள்லாம் பாடப்பட்டு அங்கே ஒரு குட்டி சின்ன பிள்ளை பாருங்க, ஆலவட்டம் குடை பிடிச்சி கொடி பிடிச்சி கொண்டு வரா. கொடி ஆலவட்டம் என எல்லாம் முன்னாலே வர சிறப்பாக ஐயனாருடைய இந்த ஆலயத்தினுடைய உள்வீதி வலம் பெறக்கூடிய அந்த காட்சிகள் தரிசனங்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக அழகாக அங்கே அவரும் மெதுவாக ஆடி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி.
பூஜைகள் நிறைவிட்டது. சுவாமி அழகாக மீளவும் வசந்த மண்டபத்துக்கு சென்று அங்கேயும் தீபாராதனை காட்டியிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து நீங்கள் இப்பொழுது இங்கே இன்றைய நாளினுடைய உபயோகாரர்கள் 6ஆம் திருவிழா பூஜையினுடைய உபயோகாரர்கள் காளாஞ்சி வழங்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அப்படியா சிறப்பாக காலை வேளை பூஜைகள் இடம்பெற்றது. மாலை வேளையும் சிறப்பாக பூஜை வழிபாடுகள் இடம்பெறும். அதோட மாலையும் இங்கே இரவு உணவு கூட இங்கே வழங்கப்படக்கூடிய அந்த சிறப்பு நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. மதியமும் அன்னதானம் இருக்குது. புதிதாக ஆலயத்திற்கு முன்னாலே ஒரு அன்னதான மண்டபம் ஒன்று அமைய பெற்றிருக்குது. அந்த காட்சியிலையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த விஷயங்களை காட்சிப்படுத்துகிறேன். அப்படியாக இப்போ உபயோகர்கள் காளாஞ்சி வண்டி ஆலயத்தினுடைய உட்புற பகுதியை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம். அங்கே பார்க்கக்கூடியதான் புதிதாக அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த அன்னதான மண்டபம். நான் உங்களுக்கு சொன்ன விஷயம். இந்த இடத்துல பார்க்கலாம் கச்சான் வச்சிருக்க ஒரு அணை இருக்கிறேன். சின்ன வயசில் இந்த கச்சான் கடையை தேடி போய் 5 ரூபா 10 ரூபா பொக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த கச்சானை வேண்டி கடலையை வேண்டி பொக்கெட்டுக்குள்ளே போட்டு கோயில் திருவிழா முடியும் வரை வீட்டை போகும் வரை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கொண்டு அந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்து போகுது. அப்படியாக இப்போ நாங்கள் ஆலயங்களுக்கு போகிறோம் தான். ஆனாலும் இந்த கச்சான் பண்ணுறோமான்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. இப்போ அதில் ஈடுபாடுகளும் குறைஞ்சு கொண்டே போகுது. அப்படியாக இங்கே நாங்கள் பார்க்கலாம். இது புதிதாக அமைய பெற்றிருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய அன்னதான மண்டபம். ஆலயத்திற்குள்ளே இன்றைய மதிய அன்னதானம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. நிறைந்தவர்கள் இங்கே வயிறார தங்களுடைய வயிறாறி கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறேன். மனதார உணவு உட்கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சி. இன்னும் நான் சொன்ன மாதிரி இரவிலேயும் இங்கே வயிறார சாப்பிட்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அருகில் இருக்கக்கூடியவர்கள் செல்லுங்க. புலம்பெயர்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்தால் கட்டாயம் இரவும் சாப்பிட்டு செல்லுங்க. இறையருளையும் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியாக இன்றைய நாளில் இந்த காணொலி வாயிலாக இந்த கோயில் சம்பந்தமான விஷயங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறேன். காணொலி பார்வையிட்டவங்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.